மதுரையில அமைச்சியாபுரம்ன்ற ஒரு ஊர்ல வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சோ அதுவே நடந்திருக்கு. ஏன் இந்த ஊடகங்கள் இதை பத்தி பேசல? அது எப்படிங்க இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி, இவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு, இதை எப்படி ஊடகங்கள் கடந்து போக முடியும்? ஏன் இதை பத்தி யாருமே பேசல? இப்போ இது வெளியே வந்துச்சு, இது பெரிய பேசு பொருளாச்சுன்னா வேங்கை வயலே இது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர். திமுக அரசுல இந்த 21ல இருந்து 26க்குள்ளான அரசுல முதன்மையான சிக்கல்கள்னு எடுத்து அடுக்கும் போது முதல் இடத்துல இருக்கிறது வேங்கை வயல் நிற்கும். அப்ப அந்த மாதிரி இன்னொரு கெட்ட பேர் இவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி செய்திகளை வெளியே பெருசா கொண்டு வராம இதை பேசு பொருளாக்காம அப்படியே அமுக்கி வைக்கிறாங்க. சரி, 7ஆம் தேதி நடந்திருக்கு, உங்களுக்கு செய்தி வந்திருக்கணும், வந்திருந்ததுன்னா 8ஆம் தேதி இதுல நீங்க எடுத்து டிபேட் பண்ணிருக்கணும். விவாதங்கள் எல்லாமே இதை பத்தி தானே இருந்திருக்கணும். இன்னொரு வேங்கை வயலா அப்படின்னு தானே இருந்திருக்கணும். ஒரு அரசை காப்பாத்துறதுக்கு இப்படியா வேலை செய்யும் மோடி அரசு? இதைத்தான் செய்யுதுன்னு இங்க இருந்து எவ்வளவு நாள் குற்றச்சாட்டுகள் வச்சோம். மிகச்சரியான குற்றச்சாட்டு. மோடிக்கு வாழாட்டிக்கிட்டு தான் அங்க இருக்கிற எல்லா ஊடகங்களும் இருக்கு. அதே நிலையில தான் தமிழ்நாட்டுல ஸ்டாலினும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அப்புறம் உங்களுக்கும் மோடிக்கும் என்ன வேறுபாடு? குஜராத் மாடலும் திராவிட மாடலும் ஒண்ணு தானே. இதனால தானே சொல்றோம்.